ஐயா வணக்கம். நாம் இந்த பதவியில் நாம் எப்படி நம்மையும் அறியாமல் தமிழை தொலைத்து விடுகிறோம் என்பது பற்றி சொல்ல தோன்றுகிறது. அந்த குற்றம் எல்லோருமே பண்ணுகிறோம், நான் கூட பண்ணுறேன். இது பழக்க வழக்கத்தில் எல்லாருக்கும் வந்துடுது. ஏன்னா நம்ம ஆண்டவர்கள் நிறைய பேர் முஸ்லீம் ஆண்டா எல்லாம், ஆனால் அதெல்லாம் நமக்கு வரல. 200 வருடங்களாக இந்த வெள்ளைக்காரன் ஆண்டதில் அந்த மொழி நம்மளை தாக்கிடுது. ஏன்னா அந்த மொழி அவன் நமக்கு கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துட்டான். அதில் அந்த மொழியின் சிறப்பு தமிழால் தான் சிறப்படைந்தது. அது ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது. ரெண்டாவது, உலகத்தில் முக்கால்வாசி இடங்களில் எல்லா இடங்கள்லையும் அந்த இங்கிலீஷ் பொது ஆயிட்டதுனால நாம் அதை பயன்படுத்த வேண்டிய நிலையில் ஆயிட்டோம். இன்றைக்கி தமிழை மட்டும் படித்து நம்ம வந்தோம்னா அதில் உள்ள அறிவு பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும். அதை இங்கிலீஷில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி மற்ற இது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஒரு ப்ராப்ளம் வழிய. ஆனால் தமிழில் நீங்கள் கற்றுக்கிட்டாக்கா இங்கிலீஷில் கற்றுக்கிறத விட அறிவு அதிகமாகவும் அதில் உள்ள நுணுக்கங்கள் அதிகமாக நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய நுணுக்கங்களை வச்சு தான் இன்றைக்கி உலகமே இயங்குது. வழிபாடு முறையிலேருந்து வாழ்க்கை நிலையிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. காரணம், இறைவனால் வகுக்கப்பட்ட குடும்பம் அவன் செலுத்தியது. அதில் சில பேர் மறந்து மாறி இந்த நாகரிகத்தை விட்டு சென்று வேறு வழியில் வந்தவர்கள் பலர் இருக்கின்றனர். ஆக உலகம் பூராவும் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் தமிழர்களாக தான் இருந்திருக்க முடியும். அது நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா கூட்டம் நிறைய இங்கே இருந்திருக்குது. அந்த கூட்டத்தில் அந்த நாகரிகம் முத்தி வந்திருக்கிறது. அது ஒரு முக்கியமான இடமாகவும் பார்க்கப்பட்டு விட்டது. அதுதான் நம்ம இன்னும் தமிழை வச்சுட்டு இங்கே வாழறோம். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, வாழ்க்கையில் அப்படி போகுது. அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. நாம் நிறைய விஷயத்தை விட்டுடுறோம். நம்ம அறியாமல் நம்ம பொருளை இன்னொருத்தர் எடுத்து நமக்கு அவன் சொல்லி கொடுக்குறான். அதை கேட்குறோம். அதை விட நாம் எடுத்து சொன்னால் அவனை விட பன்மடங்கு அதை ஆராய்ந்து நம்ம உணர்வுகள் அதுக்கு உடன்பட்டது. அந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. சைவத்தை உணர்ந்தவனுக்கு தான் தெரியும் இந்த உணர்வுகள் எப்படி தமிழனுக்கு அவன் இரத்தத்தில் வேலை செய்கிறது. அவனுடைய அந்த பரிபக்குவம் அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றவங்க அதை தெரிஞ்சு செயல்படுத்தலாமே ஒழிய மற்றபடி அவர்களால் யாருமே அந்த அளவுக்கு ஏற்க முடியலை இன்ன வரைக்கும். ஒரு மொழியை கற்றுக் கொடுக்காம கற்றுக்கிற ஒரே மொழி தமிழ் தான். இன்றைக்கி எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. அவர்கள் எழுதுகிற தமிழுக்கு நல்ல படித்து பிஹெச்டி வாங்கி பெரிய ஞானியாக இருக்கிறவங்க கூட கருத்து சொல்ல கஷ்டப்படுறாங்க. அந்த கருத்துக்கள் பலவாய் விரிந்து போகும். ஒருத்தருக்கு ஒரு கருத்து வரும். ஒரு வயசு ஆன பிறகு அவனுடைய அனுபவம் போக போக அந்த கருத்துக்கள் மாறும். அதுதான் இந்த தமிழில் இருக்குது. அப்படி நாம் வேறு வழி இல்லை. நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஆங்கில மொழியை நம்ம கொஞ்சம் பயன்படுத்த வேண்டியதாக போயிடுது. சில இடங்களில் நான் கூட பேசிகிட்டு இருக்கேன், தமிழ்லேயே பேசணும் முழுக்க ஆசை தான். சில இடங்களில் அந்த வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது. பழக்கத்தில் இல்லாததுனால அந்த வார்த்தைகள் சிலது ஞாபகத்துக்கு வராது, தேட வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் இங்கிலீஷ் வார்த்தை புகுந்துடுது. இது இயற்கையாக நமக்கு இருந்தாலும் இந்த தமிழ் உணர்வு, தமிழின் உன்னதம் நம்
வருங்கால சந்ததிகளுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இது நமது முக்கிய கடனாகும். இதை செய்யலைன்னா இன்றைக்கே நீங்கள் அரை மனிதர்களாக ஆகிவிட்டீர்கள், அகதிகளாக போகப் போகிறீர்கள். அந்த அளவுக்கு விஷப்பூச்சிகளும் அரசியலும் விளையாடுகிறது. இன்னும் நம் வாரிசுகள் எங்கே போவாங்க? எங்கேயோ போய் வாழ வேண்டியதான். இன்றைக்கி எவ்வளோ தமிழர் பல நாடுகளில் இருக்கிறார்கள் அகதிக்காக தான். அவருடைய சாமர்த்தியம் சம்பாதித்து ஏதோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவனுக்குன்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு நாடு இல்லாமல் போயிடுச்சு. இதையெல்லாம் ஒவ்வொரு தமிழரும் நினைத்து தமிழ் முக்கியமான சில புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. ஔவையார் இதெல்லாம் ஸ்கூலில் நான் படித்ததுனால தானே இன்றைக்கி இந்த அளவுக்கு கொஞ்சம் யோசித்து வர வேண்டிய நிலையில் இருக்க. என் பிள்ளைக்கு இல்லையா? நான் படித்தது அவன் படிக்கலையே. நான் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாக படித்தேன், அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படித்தேன். இன்றைக்கி அமெரிக்காவில் தான் இருக்கான் என் மையன். அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியே தெரியாது. இங்கே என்னப்பா நீ படிக்கல? அவனும் தான் மெட்ரிகுலேஷனில் ஸ்கூலில் படித்தான். மெட்ரிகுலேஷன் என்னடா படித்தேன்னா இந்திரா காந்தியை பற்றியும் ஜவஹர்லால் நேரு பற்றி படித்தேன். இதுவா வரலாறு? லட்ச காலங்கள் வரலாறு நமது. அதெல்லாம் அழிச்சானுங்க பாவிகள், நம்ம நாட்டை கூறு போட்டு. இதுக்கு காரணம் தமிழர்கள் தான். உணர்வற்ற தமிழர்கள். அதை பற்றி எதுவும் கவலையே பட தின்னத்துங்கிகள். அப்படி தான் நம்ம வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆகல நாம் குழந்தைகளுக்காவது சின்னஞ்சிறு வயதிலிருந்தே ஆங்கிலத்தை பேச துவக்குகிறோம். இருப்பினும் கூடவே தமிழையும் சேர்த்து கொடுங்கள். நானும் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். அது ஒரு லாங்குவேஜ் கிளாஸில் தமிழை வந்தது. அப்போ தமிழ் நம்மளுக்கு சொந்தமாக இருந்ததுனால அது ஒரு இன்னும் கொஞ்சம் பற்றோட நமக்கு ஓட்டிக்கிச்சு. ரெண்டாவது, இங்கிலீஷ் இங்கே வரும்பொழுது அந்த வெள்ளைக்காரனுக்கு லாங்குவேஜ் அந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. போதுமான வார்த்தைகள் அவனிடம் கிடையாது. அவன் ஏதோ சின்ன சின்ன ஊருங்களில் போய் நாகரிகமற்ற ஊருங்கள்லாம் போனதுனால அங்கே வாழ்க்கை தரம் அதாவது பேச்சு, ஒருவருக்கு ஒரு பேச்சு அளவு கம்மி. இந்தியாவில் வந்த பிறகு தான் நாகரிகமாக இருக்கிறத கண்டு, வளர்ச்சியை கண்டு, பேச்சினுடைய அருளை கண்டு அவன் ஜான் போப்பிங்க பார்த்தாருன்னாக்கா, யார் இது நம்ம பொருளை பார்த்துட்டு அவன் ஆச்சரியப்படுறாயா? அதுக்காக அவனை தூக்கி தலைமையில் வச்சுக்கிறதா? அவனை மாதிரி எத்தனை பேர் இருக்கான். அவன் சொன்னான் ரைட்டு, தமிழை எடுத்து விட்டான். அவன் கிறிஸ்துவத்தை பிறப்பறதுக்கு வந்தான். கடைசியில் பார்த்தான், இங்கே தோண்டி பார்த்தா ஏதோ இருக்குது. அவன் காணாததெல்லாம் கண்டான். நான் திகைத்து விழுந்து விட்டான். யாருது? நம்ம சொத்து. அதை உணர வேண்டியது நாம். அதை விட்டுட்டு அந்த போப்பை தூக்கி தலையில் வச்சுக்கின்னு நீ டம்மி ஆகாத. அந்தவெல்லாம் போகிறான். இருக்கட்டும், 63 நவம்பரில் ஒருத்தனுக்கு இடம் கொடுத்துருக்கோம். இருக்கட்டும், அவன் கடைசியில் இயேசு காவியம் பாடினான். நன்றி கிடையாது. பேசியிருக்கலாம், தமிழுக்காக உழைத்து அருந்தும். கடைசியில் அவன் புத்தி அங்கே தான் போச்சு. இயேசு காவியம் நம்ம சைவத்தன்மையில் பார்த்தா இயேசு காவியம்லாம் ஒன்றுமே கிடையாது. ராமாயணமே ஒன்றும் இல்லை, அப்புறம் இயேசு காவியம். இயேசு என்ன சொன்னார்? அவர் ஒரு கொடுமையை எதிர்த்தார். இப்படி தான் போச்சு. ஆக இங்கே வந்த பிறகு நம்ம தமிழை வளர்த்தி நிறைய சொற்களை உண்டாக்கி இங்கிலீஷில் அவனுக்கு கொடுத்தோம். அது ஒரு கதை. நாம் தான் இங்கிலீஷை வளர்த்தோம். காரணம், நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய சொத்து தமிழ். இந்த தமிழ்லேருந்து தான் நிறைய லாங்குவேஜ் போயிருக்கு. சிலர் எடுத்து அவர்களே செய்து கொண்டது. ஆக தமிழ் தான் பேஸ். அது இல்லைன்னா அவங்களது இல்லை. பாஷைன்னு ஒன்று வந்திருக்காது. அப்படி தான் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து சொல்கிறதில் பார்த்திங்கன்னா எல்லாமே உலகம் பூரா தமிழால் தான் வாழ்ந்துருக்கு. ஆனால் இந்த வெள்ளைக்காரன் இங்கிலீஷுக்கு நம்மளுடைய இதில் ஆக்ஸ்போர்டு யூனிட்டில் 10 பேர் உலகத்தில் இருக்கிற ஆளுங்களை இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடியவங்களாக செலக்ட் பண்ணி அவன் வைக்கிறான். அதில் நம்பர் 1 and 2 லக்ஷ்மி சாமியார் ராமசாமி முதலியார் என்பவர்கள். 5வது இடம் நேருவை பற்றி சொல்லுவாங்க. ரொம்ப இங்கிலீஷ் பிரமாதமாக பேசுவார்களா.
அவருக்கு 5. நம்ம தமிழன் தான் 1 and 2, 2 பேரும் ட்வின்ஸ், இரட்டை பிறவி. ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் லாயராக இருந்தார். அதிலே சிறந்து விளங்கியவர்கள் அவர்கள்தான் தமிழ் வார்த்தையில் இருந்து இங்கிலீஷை வார்த்தைகளை தயாரித்து கொடுத்தனர். பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வார்த்தை, இப்போ டைம் பத்தாது, நிறைய வார்த்தைகள் அது ஒத்த மாதிரியே இருக்கும். அது கொடுத்தாங்க, நிறைய வார்த்தைகள் கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஏஇஐஓயுன்னு ஒரு உயிரெழுத்தையும் உண்டாக்கியவர்கள் நாம தான். அவனுக்கு உயிரும் தெரியாது, மையம் தெரியாது. ஆனால் இவங்க தான் அந்த ஏஇஐஓயு உயிரெழுத்துன்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த இங்கிலீஷில் இன்னும் கூட குறைகள் இருக்குது. அது பரவாயில்ல, பேச்சு வழக்கு எழுதுறது போதும். இன்னும் இலக்கியம் எழுத போறியா, பெரிய காவியமா, அதில் குற்றம் காண்றதுக்கு செயல்முறை நடைமுறை அவ்வளோதான். அதனால் அதை தள்ளிட்டு போகுது. அதுக்கு சிறப்பு கொண்டது நம்மளால் தான். அதனால் நம்மளும் அதில் நல்லா பழகிட்டோம். ரெண்டாவது, இந்த தமிழனுக்கு கசட தப்பற நஞ்சன நம்மன்னா எறெல்லாம் வழலன்னு சொல்லணும். ஸ்கூலில் இதெல்லாம் யாருக்குமே இப்போ தெரியுமா தெரியாது. நம்மளை சொல்லுவாங்க பாடத்தில், சின்ன 2ஆவதோ 1ஆவதுலேயோ சொல்லுவாங்க. அது கசட தப்பற நஞ்சன நம்மன்னா எறல்ல வழலன்னு கடகடன்னு சொல்லுவாங்க. வீட்லேயும் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சொல்லுடா. ஏன்னா அதில் நாக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள், எந்த அளவுக்கு ரோல் ஆகுதுன்னு. அந்த நாக்கு பயங்கர ரோல் ஆகும். இது எந்த ஊர்லேயும் எவனுக்குமே இல்லை, ஈவன் சைனீஸ் கூட கிடையாது. அதுவும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா லிப்ஸே க்ளோஸ் ஆகாது, தான் பேசுகிறாங்க. அவன் பேசுகிற இங்கிலீஷ் நமக்கு புரியாது. அப்படி தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்க போய் அதே மாதிரி தான் பேசுது, பழகிடுது. நம்ம ஒன்று தான் லிப்ஸை மூடுவோம், அந்த நாக்கு பெறலும் எல்லாம் கசட தப்பற எவ்வளோ அழுத்தம். நம்மண்ண நாக்கு எங்கே விளையாடுது பாருங்கள். அது கொஞ்ச நேரம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏரல வழலை தீர்ந்து போச்சு. இந்த ஏரல வழலையே எல்லாம் ஓடையாந்துடும். ஆக நீங்கள் எந்த லாங்குவேஜை போய் கற்றுக்குன்னு பேசினாலும் அது சிறப்புடையதாக இருக்கும். மற்றவர்கள் அவங்க சொந்த லாங்குவேஜ் பேசுகிறவனை விட நீங்கள் சிறப்பாக பேசுவீங்க. இது உலகம் பூரா அறிந்ததே. அந்த அளவுக்கு நமக்கு தமிழ் இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆராய்ச்சியாளர்கள் 1000 பார்க்குறாங்க, இருக்கட்டும். ஆனால் சைவத்தமிழ் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அவருடைய மொழிதான், அவருடைய குடும்பம்தான் நாம். அவர்தான் எல்லாத்தையும் நமக்கு அளித்தார். தனி மனிதனாகவோ யாரோ ஒரு ஞானியோ நமக்கு மொழியை வளர்த்து கொடுக்கவில்லை. அன்றையிலிருந்து இதே தமிழ் தான் பேசுகிறோம். அந்த தமிழ்லேயே வித்தியாசம் இருந்தது. அப்போ கொஞ்சமாக பேசுனா, இப்போ ஜாஸ்தி பேசுகிறான், இப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான்னா சும்மா பேச்சு. அதே தான். ஏன்னா நம்மக்கிட்ட புஸ்தகம், காவியங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. அப்படி சிறந்தது இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் சட்டுன்னு யாரும் நம்ப முடியாது. ஆனால் அதில் உணர்ந்து உள் வந்தீரேனால், சைவம் என்பதை உணர்வீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியும் இறைவன் தான் இதை கொடுத்த இறைமொழி. இன்றைக்கி நாசாவில் சொல்கிறான், வானத்தில் போன்னு ஒரு சவுண்டு வருதுங்க. அது அன்றைக்கே நம்ம சொல்லிட்டோம், அங்கேருந்து தான் எடுத்தோம் பிரணவத்தை. இன்னும் சவுண்டுங்க இருக்குது, எல்லாமே அங்கேருந்து தான் வந்தது. அதனால தான் வள்ளலார் சொல்கிறாருன்னா, சாதாரண ஆளாக வள்ளலாரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, இருந்தாலும் எந்த அளவுக்கு உணர முடியும். தந்தை மொழி என்றாரே, சும்மா விளையாட்டாக சொல்லிட்டு போயிட்டாரா, இல்லை அவருடைய மொழியா? அவர் எந்த ஸ்கூலுக்கு போனார், எந்த காலேஜுக்கு போனார்? அவர் பேசி எழுதி வச்சிருக்கிற அருட்பால இருக்கிற தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியாமல் திகைக்கிறாங்களே. சொல்லுங்க முழுக்க. தனித்திரு, பசித்திரு, விழித்திருன்னாரே, எவ்வளோ பொருள் கொடுக்குது அது. இதெல்லாம் எந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தார் அவர்? இது யார் கொடுத்தது? சுத்தமான தமிழ், ஆழமானது, ஆழமான கருத்துக்கள், தெய்வ இது மொத்தமே.
இறைவன் கொடுக்காம அவருக்கு எப்படி வந்தது? ஒரு செகண்டில் நொடியில் எல்லாம் எனக்கு கற்பித்தா என்றார். யார் கற்பித்தது? அவருடைய ஆசிரியரா? அந்த முருகனாக வந்த ஒரு ஒளி, அந்த தெய்வீக அந்த வெற்றிடத்தினுடைய ஒரு ஒளியாகப்பட்டது எல்லாவற்றையும் காட்டிவிட்டது. கண்ணுக்கு மட்டுமல்ல, வாய்க்கும் காதுக்கும் நாசிக்கும் எல்லாம் அந்த பஞ்ச இதுக்கும் அது காட்டிடுது. அதை அவர் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார். அதில் தான் தந்தை மொழி, சிவனுடைய மொழி. அதை நாம் பேசுகிறோம். அவர் கொடுத்தாரல்ல, அவருடைய வம்சம் நாம். சைவம், சத்திய நிலை, இயற்கையோடு ஒத்து வாழ்வது. எப்படி ஒரு செடி வளருதுன்னா, காற்றுல இதில் அடிங்கன்னா அப்படியே இருந்து நிறுதில் ஒரு மரம் வளருது, அது இயற்கையோடு ஒத்து வாழுது. அது தனியாக எடுத்துக்கின்னு நடந்து போய் அங்கே போதா, இங்கே வருதா, எதெல்லாம் பண்ணுதா? அதுபோல் தான் மனிதனும். ஆனால் 6வது அறிவு கொடுத்ததால் இந்த விளையாட்டு என்பது திருவிளையாடலை இறைவன் நமக்கு வகுத்து வைத்தார். அதை நாம் நல்ல பண்போடு இருந்தால் நல்ல அழகாக இருக்கும். நமக்கும் அழகாக இருக்கும், பார்ப்பவருக்கும் அழகு. அதில் சில மாயின் உச்சம் அதாவது கரும்புள்ளியாக போகுது. திரையில் கூட அவர் ஃபஸ்ட்டு கருப்பு திரை தான் காட்டுறார். அந்த கருப்பு திரை போகணும். அது உங்களுக்கு கெட்டதையே காட்டும். ஒன்று செய்கிறீங்கன்னா அது என்ன சொல்லும்? இப்படி செய்தால் என்னாகும், அவனுக்கு கீழே தள்ளினா என்னாகும், இப்படி நினைக்க வைக்கும். அந்த நினைவுகள் அழிய வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். அப்போ இயற்கையோடு ஒத்து வாழணும்னு சின்ன உதாரணமான வாழ்க்கை இது. அதை நம்ம பெருசாக ஆக்கின்னு கண்டுபிடிக்க முடியாமல் தெரியாமல் அவத்தைப்படுகிறோம். ஆனால் நீங்கள் உணர்ந்தாலும் முழுமையாக கிடைக்காது. ஏன்னா முழுமை போகிறதுக்கு சமுத்திரம் அளவு இல்லை, இந்த பிரபஞ்சத்தினுடைய அளவில் இருக்குது. அவ்வளோ தூரம் நீங்கள் போய் பார்க்கணுன்னா எவ்வளோ காலம், எவ்வளோ நேரம், எவ்வளவு பரிசுத்தம், அந்த ஐக்கியமாகணும். நம்மளுடைய ஆன்ம நிலையும் அந்த வெற்றிடத்தோடு ஐக்கியமானால்தான் எந்த அளவுக்கு ஐக்கியமாகும், எவ்வளவு பரிசுத்தத்தோடு ஐக்கியமாகும், அதுதான் பார்க்கணும். அந்த அளவுக்கு வரத்துக்கு நம்ம எண்ணங்கள் இருந்தால் ஜென்ம ஜென்மத்துக்கு நம்ம கூடி ஒரு நாள் பெரிய நிலையை அடையலாம். இன்றைக்கே சகாவரம், சாகா கலை, மரணமில்லா பெருவாழ் இன்றைய காண முடியாது. வள்ளலார் கண்டாருன்னா எத்தனையோ அவர் எப்படி தெரியாது யாருக்கும். நம்ம சும்மா ஏதாவது சொல்லலாம். அவர் எப்படியோ வந்தாருன்னு தெரியாது. பிறந்ததுலேருந்து அவருக்கு தூக்கிட்டு கதை. 9 வயசுலேயே இறைவனும் சொல்லிட்டான் அவனுக்கு மரணம் கிடையாதுறான்ட்டு. இப்படி அவருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எவ்வளோ பேர் வந்தாங்க. எல்லாருடைய வாழ்க்கையை விட இவர் தான் அந்த முருக நிலையை அடைந்தவர். பிரபஞ்சத்துக்கு மேல் உள்ள ஆனந்த நிலைக்கு போனவர் இவர். 2வது மனிதர். சூரபத்மன் சொல்கிறாங்களே, அவன் அரக்கனல்ல, திருட்டு பசங்க பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் தமிழன் தூங்கிக்கணுங்க இருக்கான். போய் சூரசம்மாரம் வேடிக்கை பார்க்குறான். அவன் சூரனா? சூரத்தன்மை உடையவன். சூரத்தன்மை என்றால் அவனை அரக்கன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு காட்டு சொல்கிறவனே அரக்க. திருட்டு பசங்க நிறைய இருக்கானுங்க. அரக்கர்கள் தான். அவன் அரக்கத்தனமாக செய்கிறான். பிறர் ஒத்துக்காத அளவுக்கு அவன் செய்கிறான். பிறர் சகிக்க முடியாத அளவுக்கு செய்கிறான். பிறர் துன்பத்தை உண்டாக்குறான். இவங்க தான் சொல்கிறவன் தான் அரக்கன். அவன் சூரன். அவனுடைய தன்மை சூரத்தன்மை. அரசனாக இருந்ததுனால அவனை சூரன் சொன்னாங்க. வள்ளலார சூரன் சொல்லுவாங்களா? கிடையாது. ஏன்னா சாதாரண மனிதராக இருக்குன்னா அவர் சாந்த குணத்தோடு தான் இருப்பார். அவன் அரசாட்சி பண்ணிக்கிறான். அதை இன்னும் ஆராயலை சரியா. எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்னே இருந்தது. அந்த சில அழிந்து கொண்டதுன்றாங்க. அதெல்லாம் அவனுடைய இடங்கள்லாம் அழிந்திருக்கணும். அந்த காலத்தில் உண்டாக்கணும். அவன் தன்னுடைய பக்தியின் பேரால் சிவநிலைக்கும் மேலே சென்று வள்ளலார் போல் மரணமில்லா பெருவாழ்வை கண்டவன். அவன்தான் முருக நிலையை கொண்டு வந்தான். முருக நிலை என்பதை சொன்னவன் சூரபன்மன். அதை இவ்வளோ காலம் பொறுத்து வள்ளலார் அதை நிரூபித்து இன்னொரு முறை காட்டுறார்.
முருகன் வந்து இந்த ஊரில் ஆண்டார், ஒரு மகான், அரசன், இதெல்லாம் சொல்கிறது அவங்கவுங்களுக்கு சின்ன அறிவு. அதில் சொல்கிறாங்க. தெய்வ தத்துவத்தில் போகிறது அது, மனுஷனாக வர்றது கிடையாது. அப்படி தான் அந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் ஒரு சக்தின்னு ஒரு மேகசின் இது பத்திரிக்கை நடத்தினார், வார பத்திரிக்கை. அதில் போட்டார், 14,000 வருடங்களுக்கு முன் சிவன் என்பவர் அரசனாக இருந்தார், அவரைத்தான் தமிழர்கள் சிவனை கொண்டாடுகிறார்கள். உடனே அந்த ஆரியப்பனுங்க, சிவனை எங்கு கண்டாலும் அவன் காலை வெட்டு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இறைவன் சொல்கிற தத்துவத்தை விட்டுட்டு அது கிட்ட போகிறதுக்கு போயிடுச்சு இல்லை. ஒன்றும் அறியாத நந்தனார் இறைவனை கண்டார், வேடன் கண்ணப்பன் கண்டான். அப்படி இருக்கும்போது இவ்வளோலாம் படிச்சுட்டு பெரிய ஆளுன்னு ஊரில் காட்டிட்டு ஒரு ஆண்டவனை என்னான்னு கடவுள்னா தெரியாதுன்னா இவன் யாருக்கு சொல்லிக் கொடுப்பான்? அதனால் நம்ம கூடுமான வரைக்கும் தமிழை நீங்கள் போற்றி தன் பிள்ளைகளுக்கு, தமிழ் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் தேடுங்க. ஔவையார் தேடுங்க, வள்ளுவருடைய திருக்குறள் எடுங்க, இன்னும் நிறைய நாலடியார்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள். அந்த படித்தா, இப்போ படிச்சுட்டாங்கன்னா வயசு வந்த பிறகு அது ஞாபகத்துக்கு வரும். ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அது கூட்டி கொடுக்கும். அதை வச்சு டேலி பண்ணுவாங்க, அது நல்லது. அதே மாதிரி பழமொழிகள், 1500 பழமொழிகள் இப்படியெல்லாம் புக்கு இருக்குது. அந்த பழமொழிகள் முக்கியம். ஒவ்வொரு பழமொழியும் ரொம்ப பொன்னான வீடு, அது உண்மையை சொல்லுது. அது உண்மை. இன்றைக்கி பழமொழி வந்து தப்பானது கிடையாது. இதெல்லாம் சொல்லி தமிழின் வளர்ச்சி, தமிழ் ஒரு அதனுடைய வினோதம், அதனுடைய மகிமையை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லணும். சும்மா ரொம்ப சொல்லுங்கள், பிள்ளைங்களை வளர்த்து விடுங்க. ஐயா, நம்ம தமிழ் நம்மளை பற்றி இல்லை, நம்ம கொஞ்ச நாளானா செத்து போகிறோம், அது வேறு விஷயம், போகிறோம். ஆனால் தமிழ் நம்ம வளர்க்கணும் சொல்கிறது கூட தப்பு தான். அது தமிழ் இயற்கையில் இருக்குது, எவனும் அழிக்கவும் முடியாது. ஆனால் நான் இருக்கிற என் பிள்ளை அந்த உணர வேணாமா? நான் சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டு நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்றேன், அது என் பிள்ளை சாப்பிட வேணாமா? என் பேரன் சாப்பிட வேணாமா? பிள்ளைய விட பேரனை நம்ம எவ்வளோ அழகாக கவனிக்கிறோம், எவ்வளோ செல்வமாக பார்க்குறோம். அதுங்க உண்ண வேண்டாமா? நாம் அவங்க காதில் பூ அடிச்சுட்டு வேறு பாஷைகளில் ஒன்றுமற்ற அரைகுறைகளை வச்சு அவங்க வாழ்க்கை நடத்துகிறதா? தமிழ் தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு லாங்குவேஜ், சைனாவில் போனால் சைனா தெரிஞ்சுக்கிட்டோம், அங்கே தொழில் செய்யிட்டோம். ஆனால் அந்த அவன் தமிழை கற்றுக்குறான். அப்போ அவனுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் தமிழை கற்றுக்கோனா ஸ்கூல் இருக்கையா? சைனாவில் சங்கீதம் பாடுறான். அப்படியெல்லாம் எல்லா ஊர்லேயும். டென்மார்க்கில் போங்க, ஔவையாருக்கு தனி அந்த நாட்டினுடைய பெரிய மதிப்பு உள்ள பரிசை கொடுத்து அவரை வாழ்த்திருக்காங்க, பெரிய போற்றி நின்றுருக்காங்க. ஏன்னா ஔவையார் மாதிரி ஒரு பெண் ஒரு வேர்டில் அறிவுரை சொன்னது யாரும் கிடையாதுன்னு அவங்க அது ஒரே பெரிய இதை நடத்தி அவங்க ஸ்கூலில் அரிச்சபடியை எல்லா பசங்களுக்கும் நடத்துகிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எங்கேயா நடத்துகிறோம்? இதை எடுத்துகிட்டு ஜெயலலிதா படி, கருணாநிதியை படி, எம்ஜிஆரை படி, இதெல்லாம் ஏட்டு சுரக்கா எல்லாம் பறந்த மாதிரி பறந்து போகிற கேஸுங்க. இதுங்கெல்லாம் என்ன சாதிச்சுது? என்ன சும்மா அன்னதானம்னுவான். என்ன தானம்? எந்த பசியை இவங்க போக்கினானுங்க? எவ்வளோ கொள்ளை அடித்தானுங்க? ஒவ்வொருத்தனும் கொள்ளைகள் சிதறி போச்சு. எல்லாம் கொஞ்சம் நுறுவி உணர்ந்து கொஞ்ச நாள் சிந்தித்து பாருங்கள். பார்த்து நம்ம செல்ல பிள்ளைகளை சொல்லி வளர்த்து விடுவது நலன். இதோட அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். வணக்கம்.